இன்னைக்கு பார்த்தீங்கனாலும் கலர்ஃபுல்லான ஒரு படம், ஹேண்ட்ஸமான ஒரு படம், ஃபைட்டிங்லாம் மிரட்டலான படம், செட்டு கிட்டெல்லாம் பிரமிப்பாக இருக்கும். அநேகமாக இந்த படத்துக்கு நம்பியார் அவர்களுக்கு குடியிருந்த கோயில் படத்தில் நம்பியார் அவர்களுக்கு அநேகமாக 4 நாள் கால்ஷீட் தான் வாங்கியிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா படத்தில் அந்த ஒரு கொள்ளை கூட்ட செட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த செட்டை தவிர நம்பியாருக்கு வேற எங்கேயுமே ஆக்ஷன் பிளாக் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலயேங்கதாங்கிறதுனால டக்கு டக்குன்னு முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று. ரெண்டாவது, ராஜஸ்ரீயுடைய கிளாமர் படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது. ரொம்ப அழகான நடிகையா இருந்திருப்பாங்க, ரொம்ப பேரழகியா இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த துள்ளுவதோ இளமை பாட்டை நடுவில் நான் சொல்லாம விட்டுட்டேன். அந்த துள்ளுவதோ இளமை பாட்டும் இந்த டான்ஸரா இருக்கிற பாடகரா இருக்கிற எம்ஜிஆருக்கும் ராஜஸ்ரீக்கு தான் அந்த பாட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் வரும். துள்ளுவதோ இளமை பாட்டு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த காலத்துலலாம் கல்யாணங்கள் கோயிலெல்லாம் பாட்டு கச்சேரி போட்டாங்கன்னாக்கா துள்ளுவதோ இளமை போடாம இருக்கவே மாட்டாங்க, பாடாம இருக்கவே மாட்டாங்க. அதே போல ஆடலுடன் பாடலை கேட்டு இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டுன்னு அறிவிச்சாலே கைத்தட்டல் விசில் சத்தம்லாம் பறக்கும். அப்படி இருக்கும், அங்கங்க ஆடிட்டே இருப்பாங்க எல்லாரும். அப்படி ஒரு டான்ஸ் துள்ளலான ஒரு பாட்டு தான் படம் முழுக்கவே இருக்கும். எம்.எஸ். விஸ்வநாதன் சார் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் வந்து இன்னொரு பாட்டும் நடுவில் இருக்கு. அந்த எம்ஜிஆர் பைத்தியமா இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்ட எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு வந்திருக்கும் போது நான் யார் நான் யார் நீ யார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த பாட்டும் பெரிய ஹிட்டு. கவிஞர் புலவர் புலமை பித்தன் ஐயாவுடைய தமிழ் சினிமாவில் முதல் பாட்டு அந்த படம் தான். எல்லாமே ஜெயலலிதாவுடைய கிளாமரும் படத்துக்கு பெரிய பலம் சேர்த்தது. ஒரு பக்கம் ஜெயலலிதாவுடைய கிளாமர், இன்னொரு பக்கம் ராஜேஸ்ரீனுடைய கிளாமர், பண்டரிபாயினுடைய குணச்சித்திர நடிப்பு, நம்பியாருடைய மிரட்டல் வசனங்கள், எம்ஜிஆருடைய அவருக்கே உண்டான ஸ்டைல் எல்லாமே கலந்து டைரக்டர் கே சங்கர் சாருடைய டைரக்ஷன்ல பிரமாதமான ஒரு படமா, மிக பிரம்மாண்டமான வெற்றி படமா 1968 வருஷம் வந்த படம் தான் குடியிருந்த கோயில். கிட்டத்தட்ட படம் வெளியாகி 56 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு மார்ச் மாசத்துல தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி. 100 நாள் 150 நாள்னு 7 தியேட்டர்களுக்கு மேல அந்த படம் ஓடி பெரிய வசூல் சாதனையே அந்த படம் பண்ணிச்சு. கலர் படம், பிரமாதமான ஜெமினி கலர், பிரமாதமான அங்கதான் ஜெமினி கலர்ல தான் பண்ணது. ரொம்ப அட்டகாசமான கலர் படமா வந்து எம்ஜிஆருக்கு கருப்பு மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க. அந்த எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் அப்படின்னு வர அடிக்கடி அப்படின்னு எப்படி நாடோடி மண்ணில் அப்படிங்கிறாரு, அது இந்த படத்துல அப்படின்னு. அதுவும் பேசப்பட்டது இந்த படத்துல குடியிருந்த கோவில்ல. இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எம்ஜிஆர் இருக்காரு, நாகேஷ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட எம்ஜிஆருக்கும் நாகேஷுக்கும் எந்த விதமான தொடர்புமே இருக்காது. ஜெயலலிதாவுடைய அண்ணன் நாகேஷுங்கிறத தவிர வேற எந்த தொடர்புமே இருக்காது. படத்துல எம்ஜிஆரும் நாகேஷும் இருக்கிற சீன் ஒரே ஒரு சீன் தான். அப்படின்னா பாருங்க, படத்துல காமெடிக்குன்னு ஒரு தனியா ஒரு ட்ராக் அமைச்சு வி.கே. ராமசாமிக்கும் அவங்களுக்கும் அநேகமா இந்த காட்சியை டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் ட்ரையா இருக்கு, அதனால நாகேஷை வச்சுக்கிட்டு வி.கே. ராமசாமியை வச்சுட்டு வி.கே. ராமசாமி ஒரு பேங்க் வச்சிருக்கிற மாதிரியும் நாகேஷ் கிழவி வேஷம் போட்டுக்கிட்டு பணத்தை கொள்ளையடிக்க போற மாதிரின்ற ட்ராக் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அது இல்லாம பார்த்தா படம் கொஞ்சம் ட்ரையாவே இறுக்கமாவே ஓடுற படமா தான் இருந்திருக்கும். இடையில வந்திருப்பாங்கனாலும் கூட ஒரே ஒரு சீன் தான் எம்ஜிஆருக்கும் நாகேஷ்குமான காம்பினேஷனுங்கிறது புதுசா இருந்துச்சு எனக்கு இந்த படத்துல பார்க்கும்போது. இந்த படத்துல இருக்கிற எல்லா பாட்டும், என்னை தெரியுமா பாட்டா இருக்கட்டும், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம், இந்த பாட்டு பி சுஷீலா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு டிஎம்எஸ் சுஷீலா பிரமாதமா பாடியிருப்பாங்க. இதுல படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்படி ஒரு சீன் இருக்கு, எல் விஜயலட்சுமிக்கு கூட ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி. எல் விஜயலட்சுமி மிகச்சிறந்த டான்சர், நிறைய மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்கனாலும் கூட மிகப்பெரிய டான்சர். அவங்க அளவுக்கு ஆடவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க எல் விஜயலட்சுமி. எம்ஜிஆர்கிட்ட வந்து எல் விஜயலட்சுமி கூட நீங்க ஆடுறீங்க, இப்படி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் இந்த சீனை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கே சங்கர்கிட்ட. ஏன் சார், நல்ல சீன் சார், அது முக்கியமான சீன் சார், மாத்துங்க. ஏங்க என்ன விளையாடுறீங்களா? சாதாரணமாகவே நமக்கு டான்ஸ் வராது, இதில் எல் விஜயலட்சுமி கூட நான் டான்ஸ் ஆடணுமா, என்னை அவமானப்படுத்துறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி இப்படின்னு எம்ஜிஆர் வந்து கோபமாக மறுத்துட்டார். அதுக்கப்புறம்
கிட்டத்தட்ட 4-5 தடவை பேசி 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 சார் இந்த படத்தில் இந்த காட்சி தான் ரொம்ப முக்கியமானது, இந்த காட்சியில நீங்கள் இந்த பாட்டு முடிஞ்சுதான் நீங்கள் தப்பிக்கிறீங்க, அப்படி தப்பிக்கும் போது உங்கள் காதலி ஜெயலலிதா கிட்ட நீங்கள் மாட்டிக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் யார் என்னங்கிற விவரம் தெரியுது, இதை அப்படியே உங்கள் அம்மா கிட்ட கன்வே பண்ணுறாங்க, உங்கள் அம்மா நீங்கள் யார் என்னன்னு கேட்கும்போது நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, அதற்கு அடுத்த சீனில் வந்து தன்னுடைய மூத்த பையனை அவங்க பார்க்குறாங்க, இப்படின்னு காட்சி தொடர்போடு வருது சார். அதனால் அந்த சீனில் பாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுவும் இப்படி ஒரு வித்தியாசமான ஆடல் பாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படி இப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட 6-7 நாட்கள் டான்ஸ் மூமெண்ட் பயிற்சி ஹீராலால் நினைக்கிறேன், சோப்ரா இவங்கெல்லாம் அந்த டான்ஸ் பயிற்சியை கொடுத்து கிட்டத்தட்ட எல்வி ஜெயலட்சுமிக்கு எந்த அளவுக்கு எம்ஜிஆரால் ஈடு கொடுத்து நடிக்க டான்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் பிரமாதப்படுத்தியிருப்பாரு. அதே போல் எந்த அளவுக்கு டான்ஸு எல்வி ஜெயலட்சுமிக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கும் இந்த பாட்டை கம்மி பண்ணியிருப்பாங்க. இந்த பேலன்ஸ் பண்ணியிருக்கிற விதத்தையும் படமாக்கப்பட்டிருக்கிற விதத்தையும் இன்னைக்கும் பார்க்கலாம். வி ராமமூர்த்தி தான் கேமரா பிரமாதப்படுத்தியிருப்பார், கேமராவில் கலரிங் இலரிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதே போல தான் துள்ளுவதோ இளமை பாட்டும், ஓ வப்பா அப்படிங்கிற பாட்டு பிரமாதமான பாட்டு, எல்லாரையும் சரி அந்த பாட்டு பாடியிருப்பாங்க டிஎம்எஸ் கூட. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு விஷயம், ரோஷ்னாரா பேகம் அப்படின்ற ஒரு பாடல் ஆசிரியை, இன்னைக்கெல்லாம் தாமரை மாதிரி பாடல் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, பெண் பாடல் ஆசிரியை. அன்னைக்கு வந்து குடியிருந்த கோயில் படத்தில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் குங்கும பொட்டின் மங்களம் அந்த பாட்டை வந்து ரோஷ்னாரா பேகம் அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் பாட்டு எழுதியிருந்தாங்க. செம ஹிட்டு இந்த பாட்டும், எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டு. ஆனால் இந்த படத்துக்கு பிறகு ரோஷ்னாரா பேகத்துக்கு வாய்ப்பு வரலையா, இல்லை வாய்ப்பு வந்தும் அவங்க மறுத்துட்டாங்களா, பாட்டே எழுதலையா, இல்லை பாட்டு எழுதி அது நமக்கு தெரியாமல் போயிடுச்சா, என்னங்கிற விவரம் சரியாக தெரியல. ஒருவேளை ரோஷ்னாரா பேகம் யாரு, அதுக்கப்புறம் என்ன பாட்டு எழுதியிருந்தாங்க, என்ன பாட்டெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாக்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கேன். 56 வருடங்கள் ஆனாலும் கூட இன்றைக்கும் குடியிருந்த கோவில் நம்ம மனசுக்குள்ளார அப்படியே குடியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எம்ஜிஆர் இல்லை, 2 எம்ஜிஆர் முக்கியமான காரணம். இன்னொன்று படத்தில் அப்படி நிற்கும் போது ஒரு இடத்துல சீனில் இந்த இடத்துல சூரியனையும் இந்த இடத்துல சந்திரனையும் காமிச்சிருப்பாங்க எம்ஜிஆருக்கு, ராமச்சந்திரன் சூரியன் உதயசூரியன். அதே போல என்னை தெரியுமா அப்படின்னு வரும்போதே கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ல தான் வருவாரு. 1968 வருஷம்ங்கிறதுனால எம்ஜிஆர் அப்ப டிஎம்கேல இருந்தாருங்கிறதுனால கருப்பு சிவப்பு நிறத்தை ஷூ சாக்ஸ் முதற்கொண்டு பேக்ட்ராப்ல இருக்கிற ஸ்கிரீன்லாம் முதற்கொண்டு நிறைய இடங்கள்ல கருப்பு சிவப்பு பயன்படுத்தியிருப்பாரு தலைவர். அதே போல இன்னைக்கு நம்ம புத்தர் சிலையெல்லாம் வச்சாக்கா குறியீடுன்னு சொல்றோமே, அன்னைக்கு புத்தர் சிலை இருக்கும், திருவள்ளுவர் சிலை இருக்கும், பாரதியார் சிலை இருக்கும், ஏன் அண்ணா சிலையே இருக்கும், அந்த அண்ணாவுடைய போட்டோவே இருக்கும். எம்ஜிஆர் வந்து அம்மா பண்டரிபாயை குத்துறதுக்காடி வந்திருக்கும் போது அப்படியே வந்துகிட்டே வருவாரு, டக்குன்னு அண்ணாவுடைய போட்டோ இருக்கும், அப்படியே கத்தியை மறைச்சிட்டு அப்படியே கூனி குறுகி நிற்கிற காட்சிக்கு தியேட்டர்களில் கைத்தட்டல் பயங்கரமா கிடைச்சிது. அண்ணாவுடைய சிஷ்யர் அப்படிங்கிறத அங்கே தெரியப்படுத்திட்டே இருந்தார் எம்ஜிஆர். இப்படி படம் நெடுக எம்ஜிஆருக்கு உண்டான டச்சு, எம்ஜிஆரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்திக்கிட்டே போற விஷயங்கள், வசனங்கள், சொர்ணத்தினுடைய வசனங்கள், முக்கியமா படத்தினுடைய வியப்பு எனக்கு ஸ்கிரிப்ட் தான். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டில் ஜாலம் பண்ணியிருக்கிற ஒரு படம் இது. குடியிருந்த கோயில் படம் சன் டிவியினுடைய ஆப்பில், சன் நெக்ஸ்ட் ஆப்பில் கிடைக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. தயவுசெய்து இந்த படத்தை இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கூட பாருங்கள். ஒரு டபுள் ஆக்ஷன் படத்தை எவ்வளவு சுவாரஸ்யமாக எடுக்க முடியணும், எவ்வளவு லாஜிக்கோடு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. குடியிருந்த கோயில் எம்ஜிஆரையும் மறக்க முடியாது, எம்ஜிஆருடைய குடியிருந்த கோயிலையும் மறக்கவே முடியாது. வணக்கம்.